ஏப்ரல் 12ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தங்களுடைய வேட்பாளர் யார் என்பதை பிரதான கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் சற்று முன்பாக அறிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் மக்கள் நல கூட்டணியின் நிலைப்பாடு என்ன என்பதை விளக்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். அவரோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தற்போது இருக்கிறார். நாம் தற்போது ராஜ்குமாரிடம் பேசலாம். ராஜ்குமார், அதிமுக வேட்பாளர் யார் என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு மக்கள் நல கூட்டணி தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று டிடிவி தினகரன் பேசியிருக்கிறார். அதே போல இதே போன்ற ஆதரவு கேட்டு அந்த கோரிக்கையை திமுகவின் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலினும் முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில மக்கள் நல கூட்டணி இயக்கத்தின் நிலைப்பாடு என்பது என்ன? கணேஷ், ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்தும் மற்றும் நிலைப்பாடு குறித்து மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் கடந்த 2 நாட்களாக ஆலோசனையில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது முன்னதாகவே ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மக்கள் நல கூட்டணி போட்டியிடுவது என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் இருந்து வந்தார்கள். சமீபத்தில் திமுக சார்பில் வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று திமுக கேட்டிருக்கிறது. அதே போன்று அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நிர்வாகிகளும் ஆதரவு கேட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மக்கள் நல கூட்டணி நிலைப்பாடு எடுப்பது குறித்து கூட்டணி தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்றும் ஆலோசனை ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்று காலை கூட அதிமுகவினுடைய வேட்பாளராக டிடிவி தினகரன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கும் ஆதரவு கொடுக்க வேண்டும், மக்கள் நல கூட்டணி உட்பட ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து நிலைப்பாடு முடிவுகள் எடுப்பது குறித்து நம்முடைய பேசுவதற்காக கூட்டணி தலைவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவருமான தொல் திருமாவளவன் நம்முடன் பேசும். சார் வணக்கம். தொடர்ந்து ஒருமுறை நீங்கள் கூட்டணி சார்பாக களத்தில் போட்டியிடுவது என்று முடிவில் இருக்கிறீங்க. தொடர்ந்து ஆதரவு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு காலைல அதிமுகவினுடைய வேட்பாளர் டிடிவி தினகரன் அறிவிக்கப்பட்டிருக்காரு. அவரும் ஆதரவு கேட்கிறார். என்ன நிலைப்பாடு எடுக்கிறது? மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் 3 கட்சிகள் உள்ளன. இந்த 3 கட்சிகளும் போட்டியிடுவது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இடைத்தேர்தலில் போட்டியிடுவதா வேண்டாமா என்பது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அரவாக்குறிச்சி, திருமங்கலம், தஞ்சாவூர் இடைத்தேர்தல்கள் வந்தபோது போட்டியிடுவதில்லை என்ற இறுதி முடிவை எடுத்தோம். அதில் சிபிஎம் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்மொழிந்ததால் ஒரு நீண்ட விவாதத்திற்கு பின்னர் இறுதி முடிவை எடுத்தோம். அதுபோல் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவதால் உள்ள பலன்கள், போட்டியிடாமல் தவிர்ப்பதனால் உள்ள பலன்கள் ஆகியவை குறித்து 3 கட்சிகளும் நாங்கள் விவாதித்து கொண்டிருக்கிறோம். இடைத்தேர்தல்கள் மட்டுமின்றி தமிழகத்தில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் அடுத்தடுத்து வர இருக்கிற உள்ளாட்சி தேர்தல்கள் குறித்தும் விவாதித்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்னும் இறுதி முடிவை எட்டவில்லை. ஆக 2 நாட்களில் சிபிஐ, சிபிஎம் ஆகியவற்றின் நிர்வாக குழுக்கள் கூட இருக்கின்றன. அவர்கள் நாங்கள் 2 நாட்களாக பேசிய கருத்துக்கள் குறித்து அந்த குழுக்களில் விவாதித்த பின்னர் இறுதி முடிவை எடுக்கலாம் என்ற ஒரு திட்டத்தில் இருக்கிறோம். எனவே மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் இறுதி முடிவு என்ன என்பதை நாங்கள் வரையறை செய்த பிறகுதான் பிற கட்சிகளின் ஆதரவு குறித்தும் நாங்கள் முடிவெடுக்க முடியும். அதாவது திமுக மக்கள் நல கூட்டு இயக்கத்திற்கு ஆதரவு கேட்டு கருத்து வெளியிட்டிருக்கிறது. இப்போது நீங்கள் குறிப்பிட்டதைப் போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக டிடிவி தினகரன் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் மக்கள் நல கூட்டு இயக்கமும் மற்ற கட்சிகளும் எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று வெளிப்படையாக கேட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அழைப்புகள் குறித்து நாங்கள் மக்கள் நல கூட்டு இயக்கம் போட்டியிடுகிறதா இல்லையா என்ற முடிவெடுத்த பின்னர் தான் கருத்து சொல்ல முடியும். இருந்தாலும் 2016 சட்டமன்ற பொது தேர்தலின் போது அதிமுக திமுகவுக்கு மாற்றா மக்கள் நல கூட்டணி களத்தில் இருந்தீங்க. இப்போ இந்த இடைத்தேர்தலில் பிரதானமாக அதிமுகவும் சரி திமுகவும் சரி மக்கள் நல கூட்டணிகிட்ட நேரடியாக ஆதரவு கேட்டிருக்காங்க. இந்த சூழலை எப்படி பார்க்கணும்? இது பொது தேர்தல் இல்லை, ஒரு இடைத்தேர்தல் தான். இப்போ மாற்று அரசியல், மாற்று கோட்பாடு என்பதை பொது தேர்தலில் வைத்து பொதுமக்களிடத்திலே நாம் வேண்டுகோள் விடுத்தோம். எங்கள் அரசியலை விளக்கி சொன்னோம். அந்த சூழல் வேறு. இது ஒரு இடைத்தேர்தல். ஆனாலும் கூட இதிலும் எங்கள் நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் விவாதத்தில் வைத்து மறுபடியும் மீளாய்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்கள் நிலைப்பாட்டை இறுதிப்படுத்துகிற வரையில் திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளின் அழைப்பு குறித்து கருத்து சொல்ல இயலாத நிலையில் இருக்கிறோம்.
மக்கள் நல கூட்டு இயக்கம் ஒரு மாற்று சக்தி என்பதை நிலைநாட்ட வேண்டும், அதை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கிற அந்த முனைப்பும் இருக்கிற நிலையில் நாங்கள் விவாதித்து இறுதி முடிவை அறிவிப்போம். கூட்டணி தலைவர்களிடையே பிரதானமாக என்ன காரணத்திற்காக ஒரு முடிவெடுப்பதில் காலதாமதம் ஏற்படுது? ரெண்டாவது, இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனிப்பட்ட முறையில் உங்கள் கூட்டணியில் போட்டியிடலாமா அல்லது வேற யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கலாமா? உங்களுடைய கட்சியினுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு கூட்டு இயக்கத்தில் இருக்கிற போது தனிப்பட்ட கருத்தை நாம் சொல்ல முடியாது. இதை ஒரு காலதாமதமாகவும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. வேட்புமனு தாக்கல் 18ஆம் தேதி தான் தொடங்குகிறது. 16ஆம் தேதி தொடங்குகிறது, 23ஆம் தேதி கடைசி நாள். ஆகவே இதை காலதாமதமாக கருத வேண்டிய அவசியமில்லை. ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கக்கூடிய கூட்டு இயக்கம் நிதானமாக முடிவெடுக்கிறது, அவ்வளவுதான். ஆகவே 2 நாட்களில் சிபிஐ சிபிஎம் ஆகிய 2 கட்சிகளின் கருத்துக்களை அவர்கள் இறுதி கருத்தாக வரையறை செய்து முன்வைக்க இருக்கிறார்கள். அதனை ஒட்டி எங்கள் முடிவை அறிவிப்போம். இருந்தாலும் இப்போ களத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி, மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி பார்க்கணும்? ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் இப்போ அவங்க தான் உங்ககிட்ட ஆதரவு கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு சூழலில் என்ன மாதிரி முடிவு எடுக்கும்? இல்லை, திரும்ப அதுதான் நான் பதில் சொல்ல முடியும். அது மக்கள் நல கூட்டு இயக்கத்தினுடைய இறுதி முடிவை இன்னும் நாங்கள் வரையறை செய்யவில்லை. நாங்கள் போட்டியிடுவது குறித்தே பேசிக்கொண்டிருக்கிறோம். மக்கள் நல கூட்டு இயக்கம் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடலாமா வேண்டாமா என்பது குறித்த விவாதமே போய்கொண்டிருக்கிறது. போட்டியிடுவதில்லை என்ற முடிவை எடுத்தால்தான் இந்த அழைப்புகளுக்கு விடை சொல்ல முடியும். தேங்க்யூ சார். அதாவது கணேஷ் கேட்டிருக்கிறோம், அதாவது மக்கள் நல கூட்டணி போட்டியிடுவது என்பது குறித்து தான் கூட்டணி தலைவர்களிடையே பிரதானமாக இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி தலைவர்கள் ஆதரவு கேட்டிருக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்து தொடர்ச்சியாக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பேசி இறுதி முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் இன்னும் 2 நாள் ஆகும். நாளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாக குழுவும் 16ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழுவும் கூடுகிறது. எனவே இந்த மக்கள் நல கூட்டணியின் பொறுத்த இறுதி முடிவு 16ஆம் தேதி மாலை அல்லது 17ஆம் தேதியை எதிர்பார்க்கலாம். அது போன்ற ஒரு சூழல் தான் தற்பொழுது மக்கள் நல கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறது. கணேஷ்.